முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ராணுவத்தினரை பணைய கைதிகளாக பிடிக்க முயன்ற ஹமாஸ். நூலிழையில் விமான தாக்குதல் நடத்தி தப்பிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள். அடுத்த முறை நிச்சயம் தப்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ள அபு உபைதா. ஈரானின் தாக்குதலால் முற்றிலும் நிலை குலைந்து போன இஸ்ரேல் சுத்திகரிப்பு ஆலை. ஆக்கிரமிப்பு நாட்டின் 30% எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து வந்த ஹைஃபா ஆலை ஒரே குண்டில் மொத்தமாக அழித்த ஈரான். மேஜிக் சீஸ் கப்பல் எப்படி கைப்பற்றப்பட்டது என்பதை வீடியோ ஆவணமாக வெளியிட்ட ஹவுதிக்கள். நடுக்கடலில் மூழ்கும் காட்சிகள் வைரல். காசா போரை தொடர்ந்து நடத்துவதால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பல லாபங்கள் உள்ளன. பண வெறி பிடித்த போர் குற்றவாளிகளை அம்பலப்படுத்தியுள்ள ஐக்கிய நாடுகள் மன்றம். காசாவில் 14,000 குழந்தைகள் உணவின்றி இறக்கும் அபாயம். அடுத்த 48 மணி நேரத்திற்கு உணவு விநியோகத்தை தீவிரப்படுத்த ஐநா வலியுறுத்தல். நெத்தன்யாகுவிற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். உலக நாடுகளுக்கு கொலம்பியா அதிபர் அவசர வலியுறுத்தல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் தங்கியுள்ள இஸ்ரேல் படையினர் இனி பணைய கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் காசாவின் பெய்ட் ஹனோனில் இஸ்ரேல் படையினரை பணைய கைதிகளாக பிடிக்க ஹமாஸ் முயற்சித்த செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. பெய்ட் ஹனோனில் விழுந்த அடி இஸ்ரேலின் கௌரவத்திற்கு சேதத்தை கொடுத்துள்ளதாக அல்கசாம் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா தெரிவித்துள்ளார். காசாவில் போர் தீவிரமடைவதால் மேலும் இழப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் புதிதாக பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காசா பகுதி முழுவதும் வடக்கிலிருந்து தெற்கு வரை எதிர்ப்பு போராளிகளால் நடத்தப்படும் போர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு தினந்தோறும் இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நேரடியாக குறிப்பிட்டு கூறிய அபு உபைதா, காசாவிற்குள் ஆக்கிரமிப்பு படைகளை முகாமிட வைத்துள்ள உங்கள் முடிவு மிகவும் முட்டாள்தனமானது என்றும் அத்தகைய நடவடிக்கை ஆக்கிரமிப்பின் இழப்புகளை மேலும் அதிகரிக்கும், போர்க்களத்தில் தோல்வியை நீடிக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் தாக்குதலால் கடும் சேதமடைந்த இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுக சுத்திகரிப்பு நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சமீபத்திய ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களில் ஹைஃபாவில் உள்ள பசான் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இப்போது அந்த வளாகத்தை வேறெங்காவது மீண்டும் கட்டும் திட்டங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கடந்த மாதம் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்ய கட்டிட அனுமதி தேவையிலிருந்து பசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு விலக்கு அளிக்கும் நடவடிக்கையை நிறுத்துமாறு ஹைஃபா நகராட்சி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. வரும் ஆண்டுகளில் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டது. கடந்த மாதம் 2 ஏவுகணைகள் வளாகத்தை தாக்கியது. இதில் 3 பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் எண்ணெய் குழாய்கள் சேதமாகின. பல நாட்களாக மூடப்பட்டிருந்த இந்த வசதி இப்போது பழுது பார்க்கப்பட்டு வருகின்றது. மேலும் அக்டோபர் மாதத்திற்குள் முழுவதுமாக செயல்பாட்டுக்கு திரும்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் 2/3 பங்கு எரிபொருளை பசானால் வழங்கப்படுவதால் அதன் மறுசீரமைப்பு மிகவும் அவசியம் என்றும் உரிம நடைமுறைகள் நீண்ட நேரம் எடுக்கும் என்பதால் திட்டமிடல் அனுமதிகளிலிருந்து தற்காலிக 3 ஆண்டு விலக்கு அவசியம் என்றும் உள்துறை அமைச்சகம் அதன் வலைதளத்தில் கூறியுள்ளது. மேலும் சரி செய்யப்பட்ட பின்னர் ஈரானால் அழிக்கப்பட்ட ஹைஃபா சுத்திகரிப்பு நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றப்படும். மேஜிக் சீஸ் கப்பல் மூழ்கும் காட்சிகளை வெளியிட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஏமன் ஹவுதி படைகள். காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள், இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஏமன் ஹவுதிகள். செங்கடல் வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது ஏமனின் ஹவுதி படைகள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் முழுவதுமாக மூழ்கியது. லைபீரிய குடியேற்றப்பட்ட கிரீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MV மேஜிக் சீஸ் என்ற சரக்கு கப்பல் மீது ட்ரோன்கள், ஏவுகணைகள், ராக்கெட் குண்டுகள், சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கப்பல் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது. கப்பலில் இருந்த 22 மாலுமிகள் அருகில் இருந்த மற்றொரு கப்பலால் மீட்கப்பட்டனர். மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கருதப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டு தாங்கிய ட்ரோன் படகுகள் பயன்படுத்தப்பட்டன. இதில் சேதமடைந்த கப்பல் திங்கட்கிழமை முழுமையாக மூழ்கியது. இஸ்ரேலிய துறைமுகங்களை நோக்கி பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் எச்சரிக்கைகளை மீறியதாக தாக்கப்பட்ட மேஜிக் சீஸ் கப்பல் கடலில் முழுமையாக மூழ்கியதாக ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட மேஜிக் சீஸ் கப்பல் முழுவதுமாக மூழ்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகியுள்ளன.
முன்னதாக அந்த கப்பலில் ஏமன் படைகள் கைப்பற்றி வீடியோ ஒன்றையும் எடுத்துள்ளனர். காசாவில் இஸ்ரேலின் 21 மாத தாக்குதலில் உலகளாவிய நிறுவனங்கள் லாபம் அடைகின்றன என்று ஐநா அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் காசாவில் நடந்த இனப்படுகொலையிலிருந்து லாபம் ஈட்டியதற்காக உலகளாவிய நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடை உள்ளிட்ட பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு பிரான்சிஸ்கா அல்பனீஸ் அளித்த அறிக்கையில் காசாவில் இஸ்ரேலின் 21 மாத தாக்குதலில் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களின் ஈடுபாட்டை குறிப்பிடுகின்றது. காசா முற்றிலுமாக சிதைந்த நிலையிலும் இஸ்ரேலின் இனப்படுகொலை பெருநிறுவனங்களுக்கு லாபகரமானது என்பதால் போர் முடியாமல் தொடர்கின்றது என்று பிரான்சிஸ்கா அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியல் தலைவர்களும் அரசாங்கங்களும் தங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்கும் அதே வேளையில் ஏராளமான பெருநிறுவனங்கள் இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றால் லாபம் ஈட்டியுள்ளன என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் அண்மையில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை முற்றிலுமாக வெளியிடாமல் இஸ்ரேல் மூடி மறைத்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. வடக்கு காசாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு புள்ளி விவரங்களில் சில முரண்பாடுகள் இருப்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இது பொதுமக்களிடமிருந்து உண்மையான உயிரிழப்புகளின் அளவை மறைக்கக்கூடிய முயற்சிகள் என்று கண்டனங்கள் எழுந்துள்ளன. வடக்கு காசாவில் பாலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவினரால் நடத்தப்பட்ட ஒரு கொடிய தாக்குதலை தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து உயிரிழப்பு தகவல்களை மறைத்ததற்கான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளது இஸ்ரேல். இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதியில் நடந்த சண்டைகளின் போது வெடிப்பொருட்கள் வெடித்ததில் நெட்சா யஹூதா பட்டாலியனை சேர்ந்த 5 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 2 படுகாயமடைந்ததாகவும் உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய ஊடகங்கள் தவறான முதற்கட்ட உயிரிழப்பு புள்ளி விவரங்களை வெளியிட்ட பின்னரே இந்த அறிவிப்பு வந்தது. பின்னர் வந்த அறிக்கைகளின்படி காயமடைந்த ஆக்கிரமிப்பு வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 14 எட்டியதாகவும் இதில் 2 ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் 6 பேர் மிதமான காயங்களோடும் 6 பேர் சிறிய காயங்களோடும் உள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஆரம்பகட்ட உயிரிழப்பு தகவல்களை பொதுமக்களிடமிருந்து மறைத்து அதற்கு நேர்மாறான உயிரிழப்புகளை இஸ்ரேல் வெளியிடுவதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். மேலும் துல்லியமான உயிரிழப்புகளின் பதிவுகளை இஸ்ரேல் வேண்டுமென்றே மறைப்பதாகவும் கருதப்படுகின்றது. இது இஸ்ரேலின் மீது மக்களுக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்த வழிவகை செய்கின்றது. இனி செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் பாலஸ்தீனியர்கள் நுழைந்தால் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் சரி அவர்களை பாரபட்சமில்லாமல் சுட்டுத்தள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட பகுதி எங்கிருந்து தொடங்குகின்றது என்று பாலஸ்தீனியர்கள் யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளது. இதுவரை காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் சுமார் 57,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் உரிய உணவு விநியோகம் செய்யப்படாவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் சுமார் 14,000 குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக ஐநா மன்றம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. காசாவில் சுமார் 30% பேர் உணவில்லாமல் தவிப்பதாகவும் கூறியுள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து மனிதாபிமான உதவி முயற்சிகளை தடுத்து வருகின்றது. குறிப்பிட்ட அளவு உணவு மருந்துகளை மட்டுமே இஸ்ரேல் அனுமதிக்கின்றது. இது அங்குள்ள மக்களுக்கு போதுமானதாக இல்லை. இதற்கிடையில் உணவு மையங்களை நோக்கி செல்லும் மக்களும் இஸ்ரேல் படையினரால் சுடப்படுகின்றனர். லெபனானின் வடக்கு கடலோர நகரமான திரிபோலியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தளபதியான மெஹ்ரான் முஸ்தபா பஜூர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஹமாஸின் இராணுவ திறன்களை நிறுவுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அவர் போராளி குழுக்களின் படை கட்டமைப்பு முயற்சிகளுக்கு பொறுப்பான தலைவர்களில் ஒருவராக இருந்துள்ளார். மேலும் அப்பகுதியில் உள்ள பிற போராளி அமைப்புகளுடனான தொடர்புகள் மூலம் ஆயுதங்களை வாங்குவதற்கு வசதி செய்தார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோவோ பெட்ரோ நெதன்யாகு தான் காசாவில் இனப்படுகொலைக்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டி உலகளாவிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தி கார்டியன் பத்திரிகை நிறுவனம் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவின் கருத்தை பதிவிட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரை மிகவும் வெளிப்படையாக கண்டிக்கும் உலக தலைவர்களில் ஒருவராக பெட்ரோ முன்னிலையில் உள்ளார். மேலும் அவரது சமீபத்திய கருத்து பதிவு இஸ்ரேலிய இனப்படுகொலையை நோக்கிய வலுவான விமர்சனங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கின்றது.
அனைத்து நாடுகளும் தற்போது செயல்பட தவறினால் பாலஸ்தீன மக்களை காட்டிக் கொடுப்பது மட்டுமல்லாது நெதன்யாகு அரசாங்கத்தால் செய்யப்படும் அட்டூழியங்களுக்கும் உடந்தையாக உள்ளோம் என்றும் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுவோம் என்றும் கூறியுள்ளார். செப்டம்பர் 2024 நிறைவேற்றப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை தீர்மானத்தை எடுத்துரைத்த அவர், இஸ்ரேல் அதன் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை 12 மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறப்பட்டதற்கு ஆதரவாக வாக்களித்த 124 நாடுகளில் கொலம்பியாவும் ஒன்று என்றும், இதன் மூலம் தடைகள், சட்ட நடவடிக்கை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேலை சேர்ந்த சிலர் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறி சுமார் 57,000 பேரை இஸ்ரேல் கொன்று குவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் சிறைகளில் சுமார் 11,000 பாலஸ்தீனியர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் மனசாட்சி கொண்டோரை உலுக்கியுள்ளது. இதில் காசா ராணுவ முகாம்களில் வைக்கப்பட்டுள்ள காசாவை சேர்ந்த பல கைதிகள் சேர்க்கப்படவில்லை. காசாவை சேர்ந்த 2 உட்பட 50 பாலஸ்தீன பெண்கள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தடுப்பு காவலில் உள்ள, அதாவது எந்த குற்றமும் செய்யாமல் இஸ்ரேலால் சிறை வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன குழந்தைகளின் எண்ணிக்கை 450ஐ தாண்டியுள்ளது. ஸ்பெயினின் சான் ஃபெர்மின் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கோஷமிட்டு அதன் வரைபடத்தின் வடிவத்தை ஸ்பெயின் நகரமான பாம்ப்ளோனாவில் உருவாக்கியுள்ளனர். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன. ஸ்பெயினின் சான் ஃபெர்மின் திருவிழா பாம்ப்ளோனா நகரில் ஆண்டுதோறும் ஜூலை 6ஆம் தேதி மதியம் தொடங்கி ஜூலை 14ஆம் தேதி நள்ளிரவு வரை தொடரும் ஒரு பிரபலமான திருவிழா. சுமார் 9 நாட்கள் இந்த சான் ஃபெர்மின் திருவிழாவில் எருதுகள் ஓடும் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் காளைகளுக்கு முன்னால் பாம்ப்ளோனாவின் குறுகிய தெருக்களில் 825 மீட்டர் தூரத்திற்கு ஓடுவார்கள். குறிப்பாக அவர்களின் பாரம்பரிய உடையான வெள்ளை நிற உடையும் சிவப்பு கழுத்துப்பட்டையும் அணிந்து கொண்டு இந்த திருவிழாவில் பங்கேற்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் பாம்ப்ளோனாவிற்கு வருகை தருகின்றனர் என்று கூறப்படுகின்றது. இந்த திருவிழா 16ஆம் நூற்றாண்டில் இருந்து சிறப்பாக நடைபெறுகின்றது.